உங்கள் யாருக்கும் இந்த நடைபெறுகிறார்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் பிறவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் வாழ்த்துக்களும் சமாதானமும் உண்டாக கடவுள் என்ற வாழ்த்துக்களும் கூட இன்னைக்கு நம்ம சின்ன மெடிடேஷனுக்குள்ள கற்றுக்கலாம். மெடிடேஷன்ன்றது ஒரு சின்ன ஸ்டடி, சின்ன வேதங்கள் வார்த்தைக்குள்ள மறந்துக்கிற பொருள் என்ன இருக்கிற உண்மை இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 19வது வசனம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேரை ஆயத்தமனும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சங்களுக்கே நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சி உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரதத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வசனம். அடிக்கடிக்கு நம்ம இந்த எல்லாரும் கேட்ட வசனம் தானே வசனம் இல்லைங்களா? அவர் அந்த ஆவியிலே, அதாவது அவர் மாம்சத்திலே கொலை வந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவருக்கு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே, இது எந்த ஆவிகள் அப்படின்னு சொன்னாங்க, பூர்வத்திலே நோவன் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். இது மனுஷனா இல்ல தேவதூதர்களா? இந்த ஆவிகள் அப்படின்னு சொல்றது மனுஷனா தேவதூதர்களா? அதாவது பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பெயரிலே சிலராக 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். சரிங்களா? இது இந்த ஆவியில போய் பிரசங்கிச்சார் இல்லையா? அதாவது மாம்சத்திலே கொலை வந்து ஆவியில போய் பிரசங்கிச்சார் இல்லையா? இது யாரு? இது மனுஷர்களா இல்ல கீழ்ப்படியாமல் போன தேவதூதர்களா? இந்த கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சின்ன நோக்கம் தான். தேவதூதன் இருக்கு. தேவதூதன் அல்ல, ஒன்றும் டவுட்டே இல்லை. அவர் தான் மாம்சத்தில் கொலை வந்துட்டு ஆவியில போயின்னு இல்லையா? அவர் மாம்சத்தில் கொலை வந்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். சரிங்களா? அதோட ஸ்டாப். அந்த ஆவியில் அவர் போய் காவல் இல்ல ஆவிகளுக்கு பிரசங்கிட்டார்னு இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. காவலில் எந்த ஆவி இருக்கிறாங்க? மனுஷர்கள் ஆவின்னு பேச மாட்டாங்க இல்லையா? அப்போ காவலில் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஆவிகள் யாரு? நோவாவுடைய பீரியட்ல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அந்த ஆவிகள் யாரு? தேவதூதர்கள் தான். நோவாவுடைய பீரியட்ல ஒபியன்ட் ஆகாத தேவதூதர்கள். அவங்களே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தகார சங்கிலினால கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாய தீர்ப்புக்காக என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? கட்டப்பட்டு ஜெயிச்சு நின்று இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்பவும் இது வேற எதுவுமே இல்லை, அது கீழ்ப்படியாமல் போன தேவதூதர்கள் தான். அங்க எந்த மாற்று பொருத்தமே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த பாடத்தினுடைய இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கிச்சார் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்ப போய் பிரசங்கிச்சார்? தேவதூதர்கள் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கிச்சார் அப்படின்னாக்கா, நம்ம தெரிஞ்சிருக்கிற மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்ப போய் பிரசங்கிச்சார்? எப்ப போய் பிரசங்கிச்சார்? இயேசு கரெக்ட்.
அந்த இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி, நான் கேட்குறேன், ஏன் வீட்டுல இருந்து உடனே அடிச்சு புட்டிட்டு போய் பிரசங்கிக்கணும்? புரியுங்களா? ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம கான்டெக்ட் சரியா படிக்கிறோம். அதனாலதான் அது எப்போன்ற தருணமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்க பாருங்க, உயிர் திறந்த பிறகு, சரி உயிர் திறந்த பிறகு எந்த டைம்ல போய் உயிர் திறந்த பிறகுன்னா அவர் கிட்ட ரொம்ப நாள் இருந்தார். எப்போ போய் பிரசங்க? எந்த டைம்ல? 40 நாள். கரெக்ட். அந்த 40 நாள் வரணும். 40 நாள் அவர் இங்க என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, உயிர் எழுந்திருந்தார் இல்லையா, அந்த டைம் ஆஃப் பீரியட்ல. அப்போ என்னன்னா உயிர் எழுந்த உடனே இது நடந்த சம்பவம் மாதிரி நம்மளுக்கு இங்க பேர் சொல்லக்கூடியதா இருக்கு. அது 100% உண்மைதான். உயிர் தெரிந்த பிறகு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிச்சார் அப்படின்றது. சரிங்களா? அது சேம் டைம் வேற யாருக்குமே பிரசங்கிக்கலையா? வேற ஏதாவது நடந்துச்சுங்களா? சரிங்க. அவர் உயிர் தெரிந்ததுனால என்னென்ன ஆச்சுங்க? அவர் உயிர் தெரிந்ததுனால, ஆனா லிட்டரலா கேட்கல, அவர் உயிர் தெரிந்ததுனால என்னென்ன நன்மைகள் ஆச்சு? அவர் உயிர் தெரிந்ததுனால என்னென்ன நன்மைகள் மனுஷர்களுக்கோ இல்ல பூமிக்கோ இல்ல இந்த உலகத்துக்கோ இந்த சராசரத்துக்கோ ஏதாவது நன்மைகள் ஆச்சா? மனிதர்களுக்கே ஒரு உயிர்த்தல்கள் கிடைச்சிருச்சுங்களா? அது கிடைக்குங்கிறது. ஆனா கிடைச்சிச்சுன்னு வசனம் இருக்குது. ஏன்னா அந்த வசனத்தை ஒப்பிட்டு தான் இந்த வசனத்துல இருக்கக்கூடிய உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இப்போ கிறிஸ்து சொன்ன மாதிரி ஒண்ணு அவங்க என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதிச்ச பிறகு மனுஷர்களுக்கு உயிர் தெரிந்து கிடைச்சிச்சு அப்படின்னாரு. கிடைச்சிச்சியா அப்படிங்கிறது இல்லை, அது அவர் மூலியமா என்ன பழிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலியமா உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா அது வரக்கூடிய காலங்கள்ல நடக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ அது நடந்துச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு எபேசியர் 4:8-9. ஆகலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப என்ன பட்சம்? ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். சரி, அப்ப சிறைப்பட்டவர் யாரு? சிறைப்பட்டவர்கள் யாருங்க? அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி அப்படின்னா என்ன? பரலோகத்திற்கு ஏறி. ஏன்னா அது கீழே வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கீழே பரத்துக்கு ஏறினார்னு இருக்கும். அவர் உன்னதத்துக்கு ஏறி பரலோகத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். வியாயங்கள் இங்க சூரியத்தை பத்தி எல்லாம் சொல்ல, மற்றவர்களை பத்தி தான் சொல்லியிருக்கு. அப்போ சிறைப்பட்டவர்களா இருந்தது யாரு? சிறைப்பட்டவர்களா இருந்தது யாருங்க? என்ன தூதர்கள் தான் சிறைப்பட்டது இல்ல, மனுஷர்களை பத்தி தான் இங்க பேசுது. அவர் உணர்வுக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் அப்படின்னு இருக்கு. நீங்க தூதரை பத்தியே கிடையாது. அடுத்த வசனம் படிக்கல, இது தூதர் இல்லைன்னு சொல்றது நான் உங்களுக்கு இறங்கினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் பாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அது திரும்பி படிக்க சிஸ்டர். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அவர் பூமியினுடைய அவர் ஏறினார் என்பதனாலே பூமியினுடைய தாழான இடங்களுக்கு இறங்கினார் என்பதல்லவா? அப்படின்னா அவருக்கு மேல போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னாலே அவர் எங்கேயும் போயிருக்காருன்னு அர்த்தங்க. அவர் எங்கேயும் போயிருக்காருன்னு அர்த்தங்க. பூமியின் கீழேயும் போயிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னு அவர் பூமியின் கீழே போனாருங்களா? அவர் பூமியின் கீழே போனாருங்களா? இந்த பாடம் நம்ம ஏன் இந்த கேள்வியா நம்ம கேட்கிறோம்? நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்ட வசனங்கள் தான்
அது மாத்திரம் இல்லை, அது அது கேட்டாதான் கேட்டது நீங்க ஆன்சர் பண்ணாதான் அந்த சப்ஜெக்டே நம்மளால பேச முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். எல்லாம் காலில் உங்களை நான் தொந்தரவு பண்ணிருக்கேன். அப்போ அவர் இறங்கினார் அப்படின்றதுனால, அவர் பூலோகத்துக்கு ஏறினார் என்பதனால அவர் என்ன தாழ்வான இடங்களுக்கு சென்றார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், எடுத்துக்கணும் தானே சொல்றாரு. கேட்கிறோம் அப்படிதானே சார்? ஆமா. அப்போ நான் கேட்டேன் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு தாழ்வான இடங்களுக்கு போனாரா? அவரு லிட்டரலா பரலோகத்துக்கு போனாருன்னு சொன்னா, அப்ப அங்க சொல்லி இருக்கிற மாதிரி தாழ்வான இடங்களுக்கு போனாரா? அப்ப அந்த தாழ்வான இடங்கள்னா எந்த இடம்? அப்போ இங்க சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இது மனுஷருடைய தேவதூதர்களையா அப்படின்னாக்கா தேவதூதர்கள் தான் சிறையாக்கி வைக்கிறேன். ஏன்னா அவங்களே அந்தகார சங்கிலியிலே கட்டி வச்சிருக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அது தேவதூதர்கள். இங்க தேவதூதர்களுக்கான விஷயமே கிடையாது. இவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் உன்னதத்திற்கு எது சிறைப்பட்டவர்கள் சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த வசமும் படிக்கும் சார், 10வது வசமும். பரிசுத்தவான்கள் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அழகுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தியை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இப்ப நான் கேட்டேன், எந்த கேள்வினாலும் நம்ம எபேசியருக்கு போனோம் அப்படின்னு கேட்டாங்க. எந்த கேள்வினாலும் போனோம் சார்? எந்த கேள்வினாலும் நம்ம எபேசியருக்கு போனோம். அப்போ இங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, மனுஷர்கள் அப்படி இங்க தேவதூதர்களை பத்தி சொல்ல, மனுஷர்களை பத்தி தான் சொல்லுங்க. சிறைப்பட்ட மனுஷர்கள். அப்போ மனுஷர்கள் எதனால சிறையாயிருந்தாங்க? அவர் பரலோகத்துக்கு ஏனதுனால அவருக்கு பூமிக்கும் இறங்கினார் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பரலோகத்துக்கு ஏறினவர் பூமிக்கு அடியிலும் இறங்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ பரலோகத்திற்கு ஒரு வெற்றி வாகையை சூடிட்டு போயிருக்கிற அப்படின்னாக்கா, பரலோகத்துக்கு என்ன வெற்றி வாகையை சூடிட்டு போனாரு? அதுதான் இங்க போட்டிருக்கு. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். மனுஷர்களுக்கு ஏதாவது வரங்களை அளித்தார். அந்த டைம்ல அவரு என்ன வரம் அளித்தார்? மரணத்தின் சிறையை நீக்கி. அவ்வளவுதான் சிஸ்டர், மரணத்தினுடைய சிறையை நீக்கிட்டார். மரணத்தினுடைய சிறையை நீக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்தார். வரன்றது என்னங்க? அந்த சிறையினுடைய கட்டுகளை உடைக்கிறது தானே வரும். அப்போ மனுஷர்களுக்கு கிடைச்ச மகா பெரிய வரும். இங்க எங்கேயாவது மனுஷர்களுக்கு பொதுவாக தானே போட்டிருக்கு. ஒட்டுமொத்த ஆறாம் சந்ததிக்கு தான் இது போட்டிருக்கு. இங்க ஸ்பெஷலா எந்த சபைக்கும் என்ன பண்ணப்படல, வரங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கா. சபைக்கு மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இது சபைக்கு வரங்களை போட்டதுக்காக இல்லை. இது ஒட்டுமொத்த ஆறாமனுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வரம். அது என்ன வரம்னா, சிறையிருப்பில இருந்து விடுதலை ஆக்கணும். அது எதன் மூலியமா நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பரலோகத்துக்கு ஏறினதுனால நடந்தது. பரலோகத்துக்கு ஏறினார் அப்படின்னாக்க எங்கிருந்து வெற்றியை சேர்ந்தார் அப்படின்னா, மரணத்திலிருந்து வெற்றியை சேர்ந்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மனுஷர்களுடைய மரணத்தை உடைச்சி அவர் பரலோகத்துக்கு வெற்றியா ஏறினார் அப்படின்றத பார்க்கணும். சிஸ்டர், என்ன இந்த சம்பவம் நடந்துச்சுங்களா? அதுக்காக தான் என்ன ஆச்சு அப்படின்னா, மனிதர்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மை ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம். அது என்ன நன்மைன்னா, அவருக்கு மனுக்குலத்துக்கு மரணத்துல இருந்து விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்போ கிடைக்கல. அது வரக்கூடிய ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஆனா அது அப்பவே நடந்திருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, எபேசியர்ல எழுதிட்டாங்கன்றதுனால எபேசியர் படிச்சோம். அப்போ எபேசியர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, நடந்ததா இருக்குது. அப்போ நடந்ததா இருக்குதுன்றது உண்மையா அப்படின்னு கேட்டு, இது உண்மையா இப்ப சொல்லுங்க. ஜான்சி சிஸ்டர் இல்லாதவங்க சொல்லுங்க. ஜான்சி சிஸ்டர் ஆன்சர் பண்றாங்க. டாக்டர் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க சிஸ்டர். டாக்டர் சிஸ்டர்
வயல்ல இருக்கேன் பிரதர். அதான் சிஸ்டர் கேள்வி கேட்டேன் சிஸ்டர். புரிஞ்சதுங்க பிரதர். அதான் ஆன்சர் பண்ணுங்க சிஸ்டர். நடக்க போகுது. ஆனா அங்க என்ன சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உணர்வுக்கு ஏறினார்னு இருக்கேன். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அப்படின்னா சிறையில இருந்தவங்களை விடுதலையாக்கி அவர் சிறைப்படுத்தி கொண்டார். சிறைப்படுத்தி கொண்டு எங்க போயிட்டாருங்களா? உணர்வுக்கு ஏறினார்னு இருக்கு. அது உயிர்த்தெழுதல் அவர் வந்து நமக்கு நடக்கும்னு காமிச்சிட்டார்ல, அதற்கு நடந்த கரெக்ட். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உயிர்த்தெழுதல் ஆனா நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி தானே பேசியிருக்காங்க. நடக்காத ஒரு விஷயத்த கான்கிரீட்டா உறுதியா பேசியிருக்காங்க தானே. ஆமாங்க பிரதர். அப்போ இது பேசுறது யாரு அப்படிங்கிறதே சரி. எழுந்து யாரு? ஏதோ ஒரு அப்போஸ்தலன் வச்சுக்கோங்க. அந்த அப்போஸ்தலன் எந்த அடிப்படையில எழுதுறாங்க? உறுதியா விசுவாசத்தின் அடிப்படையில எழுதுறாரு. அவர் சிறை உன்னதத்துக்கு ஏறினார் போது அவரை யார விடுதலை பண்ணிட்டாருன்றாருங்க. அவர் யார விடுதலை பண்ணிட்டாரு? ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் விடுதலை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். அது எந்த ஒரு மாற்றத்தை அது யாராலையுமே மாற்றவே முடியாது. அதுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருங்க? நடந்த மாதிரி பேசுறாரு. அப்போனா அவருக்கு விசுவாசத்தின் உறுதியும் அது உண்மையான விஷயம் அப்படின்றத கான்கிரீட்டா இருக்கிற கான்கிரீட்னா உறுதியா இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அப்போ இதை மட்டும் ஏன் நம்ம இல்ல அது உயிர்த்தெழுதல் வரக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்ற நம்ம இங்க போயிட்டு பாதாளத்துக்கு அவர் இறங்கி அங்க என்ன பண்ணாருங்களா? நம்ம ஒண்ணு படிச்சோம் இல்லைங்களா? என்ன வசனம் படிச்சோம்? திருப்பி வாங்க சிஸ்டர். 1 பேதுரு 3:19. அந்த ஆவியினை அவர் போய் காவில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போ இங்க போயிட்டு இங்க பிரசங்கிச்சது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல உறுதியா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு இது ஒரு சுவிசேஷம் பிரசங்கம் பண்றாரு. ஒரு பிரசங்கத்துல என்னத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை, அந்த உயிர்த்தெழுதல்னால கிடைக்கக்கூடிய பலன் உண்மை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது நடந்த மாதிரி வேற பேசுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு விசுவாசத்தினுடைய உறுதி. அது வந்து இதுதான் என்ன கேட்டீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு அவர் காஸ்பல் என்ன பண்றாரு சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். அப்போ இங்க இதை நம்ம இதே மாதிரி தான் இங்க பேதுருவும் என்ன பண்றாருன்னா ஒரு அலியூஷன்ல எழுதுறாரு. அலியூஷன் அப்படின்னாக்கா ஒரு அலியூஷன்னா என்னங்க? அலியூஷன்னாக்கா இப்போ பார்க்காத ஒரு விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பார்த்த மாதிரி. இப்ப பாருங்க, இப்ப நாம சொன்னோம் நிச்சயமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மனுஷங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்ட்டு இன்னும் நடந்து போற விஷயம். ஆனா பவுல் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நடந்த மாதிரி ஒரு அலியூஷன்ல தானே இந்த விஷயத்தை சொல்றாரு. சரி, பவுல் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்வுக்கு ஏதாவது அவர் பார்த்தாரா? இல்ல, கரெக்ட் தானே? ஆனா உயிர்த்தெழுந்ததை அவர் பார்த்தாரா? இல்ல, யாராவது சொல்லி கேள்விப்பட்டாரா? அப்படி எதுவுமே இல்லை. ஆனா அதை பார்த்த மாதிரி அது உண்மையா நடந்துச்சா? உயிர்த்தெழுதல் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் நடக்கல. ஆனா நடந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் அப்படின்னாக்கா அது ஒரு அலியூஷன் அப்படின்றதா இருக்கும். ஸோ அலியூஷன்னா என்னன்றது இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போனா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க. அதே 1 பேதுருல 21வது வசனம் படிங்க. 21வது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றி நல்மன சாட்சி உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ நம்மையும் இயேசு கிறிஸ்து எது நம்மளை ரட்சிக்கிறது? எது நம்மளை ரட்சிக்கிறது? படிச்சீங்களா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குவதா இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நம்ம என்ன பண்ணதுங்களா? ரட்சிக்கிறது அப்படின்னு இருக்கு. இப்போ பிரசங்கத்தில் எழுதிக்கிறாங்க ரட்சிக்கிறது, உங்களை ரட்சிக்கிறது, என்னை ரட்சிக்கிறது. ரட்சிக்கிறதுனால எப்படி ரட்சிக்கிறதுங்க? நம்ம எப்படி ரட்சிக்குதுங்க? நம்மள எப்படி ரட்சிக்குதுங்க? நல்மனசாட்சி உடன்படிக்கையால. உடன்படிக்கை எடுத்ததுனால நம்ம எப்படி ரட்சிக்க போகிறோம்?
இங்க சொல்லியிருக்கிற வசனத்தின் அடிப்படையே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். உயிர் தெழுதல்னால நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்ன, எல்லாரும் அப்போ பெடிகாஸ்ல இருக்குல்ல நம்மளுக்கு கேட்பாங்க இல்லைங்களா, சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்ட்டு. அதனோட உண்மை இதுதான். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், ரட்சிக்கப்படுவேன். ஏன்னா நான் மறித்தேன்னா உயிர் தெழுதல் உண்டு, அப்படி நான் ரட்சிக்கப்படுவேன். புரியுதுங்களா? அது போல இப்போ அந்த ஞானஸ்தானத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா நான் ரட்சிக்கப்படுவேன், உயிர் தெழுதல் உண்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வசனம் இருக்கு, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே வந்துட்டு ஒரு வார்த்தை, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. கரெக்டுங்களா? இப்ப சொல்லுங்க சிஸ்டர், ஒப்பனைன்னா என்னங்க? டாக்டர் சிஸ்டர், ஒப்பனைன்னா என்னங்க? ஒரு முன்மாதிரி மாதிரி. முன்மாதிரின்னா எக்ஸாம்பிள் இல்ல, முன்மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒப்பனை அப்படின்னு, ஒப்பனை கலைஞர் அப்படின்றாங்களே, அது நான் கேட்கிறேன். ஒப்பனை யாருக்கும் தமிழ் தெரியல நம்மளுக்கு, ஆனா நம்ம தமிழ் படிக்கிறோம். சொல்லுங்க சார். ஒப்பனைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட். ஒப்பனை கலைஞர் அப்படின்னாக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது நம்ம ஒரு இதே மாதிரி எது மாதிரி ஒப்பனையானது, இதற்கு ஒப்பனையான அப்படின்னா என்னங்க, எதுக்கு ஒப்பனையான? அப்ப மேல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஒப்பனையானது இந்த விஷயம் அப்படின்றாங்க. மேல எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரி விஷயம் தான் இது, அதுக்கு ஒப்பனையான. புரியுதுங்களா? எது மேல நடந்த விஷயம்? ஆவிகளுக்கு போய் பிரசங்கிச்சுதான் நம்மளுடைய. இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய தலைப்பு, இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி படிச்சோம், அவர் போய் ஆவிகளுக்கு பிரசங்கிச்சாரா இல்லையா, அந்த உண்மையை கண்டறியறதுக்காக தான். அப்போ அதே இப்ப இதுதான் இதுக்கு ஒப்பனையான, அந்த விஷயத்துக்கு ஒப்பனையான ஒரு விஷயம் என்ன இருக்குங்களா இங்கேயும் நடக்குது அப்படின்னு பாக்குற, அது ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி. ஒப்பனை என்ன அப்படின்னா, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு கரெக்டா அதுக்கு என்ன பண்ணல அப்படின்னு வேற. சரி, இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கலாம் பாருங்க. ஒரே ஒரு டைம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள் சொல்றேன். நீங்க யாரும் வச்சுருந்தீங்கன்னா 1 The like figure அப்படின்னாக்கா என்னங்க, அதே மாதிரி உருவத்துல அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இதே மாதிரி உருவத்துல அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு டியூப்ளிகேட்டா அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? நீங்க இங்கிலீஷ்ல முன்ன போய் நீங்க இந்த விஷயத்த போய் படிச்சு பாருங்க. அப்பனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி போய் ஆவிகளுக்கு பிரசங்கிச்சாரோ அதே போல இதுவும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? எதுக்கு ஒப்பனையான? அப்போ அது ஒப்பனை, இதுவும் ஒப்பனை. இப்ப எப்படி இப்போ ஞானஸ்தானம் இப்ப நம்ம எடுத்திருக்கிற நம்ம ரட்சிக்கப்படல அப்படின்னு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றது எதை வச்சு சொல்றோம்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்றது சார்? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமா? இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? இப்போ 11 பேரும் நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். மனசளவுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த ரட்சிப்பு எப்ப நிறைவேற போகுதுங்க? உயிர் தெழுதல்ல நிறைவேற போகுது. இதுல என்ன மாற்று கருத்தும்? இந்த விசுவாசத்துலதான் பவுலும் பேசுற, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறதுன்றது உறுதி. யாரெல்லாம் ஏசுக்குள்ள ஞானஸ்தானம், ஏசு விசுவாசத்தை அவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு நிச்சயம் உயிர் தெழுதல் உண்டு அப்படின்ட்டு. அதற்கு ஒப்பனை என்னன்னா, இப்போ ஒப்பனை இது ஒப்பனை தானே. ஒரு மேக்கப் டியூப்ளிகேட்டா ஒரு மேக்கப் போட்ட மாதிரி இந்த ஞானஸ்தானன்ற எதுக்கு ஒப்பனையான? மேல சொல்லப்பட்டதும் ஒரு ஒப்பனை தான். மேல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒப்பனை அப்படின்ற. அப்போ மேல சொல்லப்பட்டது ஒப்பனை தான். கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நடக்கல. அப்போ இந்த விஷயம் ஆவிகளுக்கு போய் பிரசங்கிச்சா அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப எப்படி நம்ம மனசளவுல விசுவாசிச்சுட்டு இருக்கிறோமோ, வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோமோ, அதே மாதிரி பேரும் ஒரு அலியூஷன்ல தான் எழுதுறாரு இந்த விஷயத்த. அவர் ரட்சிக்கப்பட்ட, அவர் எப்போ உயிர் தெரிஞ்சுட்டாரோ அப்ப
அப்பவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த கட்டப்பட்டிருக்கிற தூதர்களை ஒரு நினைவு கூறுறாரு. நோவாவினுடைய காலத்துல கீழ்ப்படியாம போன தூதர்களுக்கும் ரட்சிப்பு உண்டுன்றத பேசுறாரு. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் போய் ஆவிகளுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, போய் பிரசங்கிச்சுட்டு வரல. சரி, ஆவி அந்த இடத்துக்கு பேருக்கு மட்டும் என்னன்னு இருக்கு? சரி, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆவிகள் இருக்கிற இடத்துக்கு பேரு எந்த இடங்க? ஆவிகள் எல்லாம் இருக்கிற இடம் வந்துட்டு நம்ம பொதுவா சொல்ற இடம் என்ன இடங்க? ஆவிகள்லாம் இருக்கிற இடம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்றோங்க? நரகம், பாதாளம். பாதாளம் சொல்லி சொல்றோமா? இப்போ நம்மளுடைய ஆவியை மாற்றி போயிடுச்சு அப்படின்னாக்கா, ஏதோ என்னுடைய இவர் சொல்றாரு இல்லைங்களா, யோசேப்பினுடைய மரணத்தை பார்த்து யாக்கோபு, இதோ நான் பாதாளத்துக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால அவனோட மறுத்து துக்கத்தை தாங்க முடியல, நான் பாதாளத்துக்கு இறங்குறேன் அப்படின்ற, அது ஷியோல்னு இருக்கு. அதே விஷயம் வந்து பாதாளம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன எடுக்கணும்? இருண்ட இடத்த ஹேடஸ்ன்னு தானே எடுக்கணும். ஆனா இந்த இடத்துல என்னன்னு இருக்குங்க ஸ்பெஷலா? டார்டூருன்னு இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ டார்டூர்னா டோட்டலா வேற எங்கேயோ, அதாவது மனுஷர்கள் இருக்கக்கூடிய ஷியோலோ ஹேடஸோ கிடையாது. இது டார்டூர் அப்படின்னாக்கா, டார்டூருன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல யாரு இல்ல, தேவதூதர்கள் இல்ல. அவங்க இருக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டார்டூர்ன்ற ஒரு இடம். அந்த டார்டூர்ன்ற இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது இவங்கள் ஆதிமையை காத்துக்கொள்ளாமல், அதாவது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனை விட்டுட்டு தகுதியை இருந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இடம். அப்போ டார்டூர்ல இருக்கிறவங்களுக்கு, ஹேடஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை ஆட்டோமேட்டிக்கா போயிடுமோ, அதே போல பவுல் டார்டூர்ல இருக்கிற ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கும் விடுதலைன்னு சொல்ல வர. இது வந்து அங்க போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கணும்னு இல்லை. இது பீட்டருடைய அல்யூஷன். பீட்டருடைய எப்படி இங்க பவுல் சொல்றாரோ, ஏடஸ்ல இருந்து எல்லாருக்கும் விடுதலை அவர் பரலோகத்துக்கு ஏறி ஏடஸ்ல இருக்கிறவங்களையும் விடுதலை ஆக்கினான்னு எப்படி சொல்றாரோ, அதே மாதிரி பவுல் யார் இப்ப நினைவு கூறுறாருங்க, இவருடைய மரணம் யாருக்கு கூட பழிச்சிருக்குதுன்றாருங்க. டார்டூர்ல இருக்கிறவங்களுக்கும் பழிச்சிருக்குது. அப்ப போய் எப்படி இங்க போய் பாதாளத்துக்கு இங்க நம்ம போய் இப்போ எல்லாரும் கல்லறையில போயிட்டு கல்லறை உள்ளையில போயிட்டு சிறையாக்கி விடுதலை செஞ்சுட்டு வந்தாரு இல்ல. எப்போ ஒரு மதிக்காத சிலுவையில ஆட்டோமேட்டிக்கா கல்லறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆகுங்க விடுதலைன்னு எப்படி பவுல் எழுதுறாரோ, அதே போல அங்க ஆதிமையை காத்துக்கொள்ளாமல் டார்டூர்ல இருக்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா விடுதலை அப்படின்றதுதான் பேருடைய மெயினான நோக்கம். அது மாத்திரம் இல்லாம அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருக்கு இல்லையா, அவர் சிறையிலிருந்து ஆவிகளுக்கு சென்று பிரசங்கித்தார்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கீங்களா, அந்த இடத்துல இப்ப பிரசங்கம் இல்ல சுவிசேஷம் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. சுவிசேஷத்துக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்துக்கு யாராவது கிரீக்ல வேர்டு தெரியுமா? சுவிசேஷத்துக்கு கிரீக்ல யாராவது தெரியுமா? இத போயிட்டு சத்தியத்தை நம்ம எல்லாம் போயிட்டு இப்போ மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றோமே, அது பேர் என்னங்க? இல்ல நம்ம ஃபெலோஷிப் பேர் என்னங்க? காஸ்பல். பாத்தீங்களா? அது காஸ்பலுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன, அது இங்கிலீஷ்ல, அது கிரீக்ல என்ன இருக்காங்க, இவாஞ்சலிசோ. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க என்ன கேட்டீங்கன்னா ஊரா போய் பிரசங்கிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. அது இவாஞ்சலிசம். அவங்க என்னன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுன்னு அர்த்தம். பிரசங்கம், இவாஞ்சலிசம், இதுக்கெல்லாம் பிரசங்கம், காஸ்பல், இதுக்கு என்ன பண்றாங்க? ப்ரீச்சிங், காஸ்பல். ப்ரீச்சிங்னா இங்கிலீஷ், காஸ்பல்னாலும் இங்கிலீஷ் தான். இதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இவாஞ்சலிசோ அப்படின்ற வார்த்தை. ஆனா இங்க பிரசங்கிச்சாருன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பிரசங்கிச்சாருன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இக்கருசன் அப்படின்னு அர்த்தம். EKERUXEN, இக்கருசன் அப்படின்னு அர்த்தம் பிரசங்கிக்கணும்னு. ஆக்சுவலி இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க அந்த சுவிசேஷம் மாதிரியோ இல்ல ப்ரீச்சிங் மாதிரி இவாஞ்சலிசோ அப்படின்ற வேர்டு இங்க போடாம இங்க இக்கருசன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கிரீக்ல. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரசங்கிக்குதுன்னு கிடையாது.
அதாவது பாவங்களுக்காக அவர் மரணம் மற்றும் உயிர்த்ததன் மூலம் மரணத்தின் மீதான வெற்றின்னு அர்த்தம். இது அண்டர்ஸ்டூட் அப்படின்னு அர்த்தம். இது ஆட்டோமேட்டிக்கா படிக்கக்கூடியதுன்னு ஒரு விஷயம். அதே அப்போ இங்கே இவாஞ்சலிசத்துக்கும் எக்கரிசத்துக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்கிறோம். இது என்னன்னா அந்த பிரசங்கிச்சார் அப்படின்னு போய் பிரசங்கிச்சார் அப்படின்ற மாதிரி அங்க நமக்கு ரைட்டிங்ல எழுதிட்டாங்க. அங்க போய் பிரசங்கிக்கல இக்காரிசோ அப்படின்னா இது அப்ளிகபிள் அப்படின்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்ன்ற மாதிரி இது இயேசுனுடைய மரணம் ஹேடாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அது ஸ்டாக்ரூர்ல இருக்கிறவங்களுக்கும் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி அர்த்தமே தவிர அங்க போய் பிரசங்கிச்சார் அப்படின்றத நம்ம டைரக்டா ஏற்றுக்க கூடாது. அதனால போய் அவரு போய் என்ன பண்றதுன்னா ஸ்பெஷலா 40 நாள் அவர் இங்க உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கீழ்படியாமல் இருக்க அந்த கால சங்கில கட்டப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணல, போயிட்டு அவரு என்ன பண்ணார் அப்படின்னு இப்போ நம்ம அவர் போய் பிரசங்கிச்சார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அப்ப அந்த இடம் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். கரெக்டா? அந்த இடம் எங்க இருக்குது? அப்ப அந்த இடம் பூமியில எங்க இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நம்மளுக்கு. அதுனா ஒரு இடம் அங்க இல்ல. இவங்க மகிமை எழுந்துட்டு இருக்குதாங்க. இங்க இருக்கலாம், வேற எங்கேயாவது இருக்கலாம். ஆனா உன்னதத்தினுடைய மகிமை இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இடம்ன்றது. எதுங்க பர்டிகுலரா ஒரு பிளேஸ் கிடையாது. எங்க வேணுமானாலும் அவங்க என்ன அவங்களுக்கு உன்னதத்தை விட்டுட்டு போயிட்டு எங்க இருந்தாலும் அதுதான் என்னங்க. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜா என்ன ஆயிட்டாரு, ராஜாவோ இல்ல ஒரு ஆபீசர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆபீசர் ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிஸ்மிஸ் பண்ணிட்டா அவர் எங்க இருப்பாரு? அந்த ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஆபீஸ் பக்கத்துல கூட இருக்கலாம். ஆனா அவர் அந்த பதவியில இல்லை. அது மாதிரி அந்த பதவியில இல்லாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேற எங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுற்றி திரிவுங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களதான் அந்த கால சங்கில கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பேரு தான் டாசுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம படிச்ச இந்த விஷயம் அப்படின்றது நம்ம இவ்வளவு நாள் என்ன நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிச்சார், காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிச்சார் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு உண்மையை புரியாம நம்ம இது ஒரு தவறான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி அவர் எந்த ஆவிகள போயும் என்ன பண்ணல, ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கல. அவருடைய இந்த மரணம் எல்லாருக்குமே அப்ளிகபிள். பவுல் மனுஷங்களுக்கு சொல்றாரு, பேதுரு இந்த தூதர்களையும் என்ன பண்றாருங்க இந்த இடத்துல ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி தராரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ அதனாலதான் இந்த விஷயம் நம்மளுக்கு இந்த இவாஞ்சலிசோக்கும் எக்ரிசோக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது அதில் இருக்கக்கூடிய உண்மை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தேவன் தானே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி உண்மைகளை நமக்கு மீண்டும் தெரியப்படுத்துவார் அப்படின்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம்.